அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமான ஈமானி உறவுகள் அனைவருக்கும் முஹம்மது சலாம். கலா கதிரில் ரப்புல் ஆலமீன் நமக்கு நன்மைகளை எழுதியிருப்பான், தீமைகளை எழுதியிருப்பான். அந்த நன்மைகள் நமக்கு காலம் கடந்து கிடைப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைர் என்ன? அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க மினல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வாஜிலிஹி. எப்படி சொல்லியிருக்காங்கடா, யா அல்லாஹ், எனக்கென்று நீ எதனை எழுதி வைத்தாயோ நன்மையின் அளவில், ஹைரின் அளவில், ரஹ்மத்தின் அளவில், எனது கதரில் என்னென்ன எழுதி வைத்தாயோ அவைகளை விரைவாக ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, விரைவாக மிக விரைவாக எனக்கு தருவாயாக. காலம் கடந்து கிடைக்கிறதுனால எனக்கு நான் ஹஜ்ஜு செய்ய அவசரப்படுறேன், எனக்கு இன்னென்ன பொருள் என்னுடைய பிள்ளைக்கு இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஹைரான ஒரு மணமகன் வேண்டும், ஹைரான ஒரு மணமகள் வேண்டும், இப்படியெல்லாம் ஒரு தேவையில்லை நான் இருக்கிறேன். நான் தேடும்போது கிடைக்காத ஒரு மருமகனோ மருமகளோ அதற்கு பின்பு கிடைத்து எனக்கு யூசுல்லா ரஹ்மானே, நம்முடைய பலகீனத்தை அல்லாட்ட சொல்லணும், பேசணும், ரப்பிட்ட பேசணும். முதல்ல பேசுறதுக்கு பழகுங்க. நான் எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் பேசுவீங்களா? அல்லாட்ட நீங்கள் தனியாக டைம் எடுத்து பேச மாட்டீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் அவனாகத்தானே இருக்கிறான். எப்படி அவன்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கிறது? தனிமையில் பேசுங்க, அது துவாவாக பேசுங்க, சும்மா பேசுங்க. யா அல்லாஹ், என் சூழ்நிலை நீ அறிவாய், என் பலகீனம் எது, என் பலம் எது உனக்கு மட்டும்தான் தெரியும், என் நகல் எது, எனது ஒரிஜினல் எது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். என்ன நான் எனக்கு என்னுடைய காரியத்தை உன்னிட்ட அவனைத்தே ஒப்படைச்சிட்டேன். ஹொவ்வில் அம்ரியிலல்லா வல்லாஹு பஷீரன் பில் இபாத். மனிதனுடைய ஒவ்வொரு அசைவினை நோட்டமிடக்கூடியவனாக இருக்கின்றாய், எனது வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய். எறும்பின் பாஷையை அறிந்த என் ரப்பே, எனது பாஷையை நீ அறிய மாட்டாயா? என் தேவைகளை நீ நிறைவாக்கி தர மாட்டாயா என்று நான் முறையிடணும். அப்ப நம்ம சொல்ல போகும்போது நமக்கு என்ன அல்லாஹ் ரொம்ப சொல்றான், உனக்கு எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்ச நாள் சென்று கிடைக்கக்கூடியதை, உனக்கு அந்த ஹைர, அந்த நன்மைகளை அது அல்ல சீக்கிரம் விரைவாக உன் கண் முன்பு கொண்டு வந்து காட்டுவான். அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க மினல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அமில் தூ மின்ஹு பமாலம் அகலம். அந்த ஹைரை நான் அறிந்து இருந்தாலும் சரி, நான் அறியாமல் இருந்தாலும் சரி, அந்த ஹைரும் அந்த பரக்கத்தும் அந்த ரஹ்மத்தும் அந்த நன்மைகள் அனைத்தும் என்னை விரைவில் அடைய வேண்டும். யா அல்லாஹ், உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். அதே மறுகணம் ஔதுபிக்க அல்லாஹும்ம இன்னி ஔதுபிக்க மினஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வாஜிலிஹி. எனது தகுதியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய திடுகுறாக வரக்கூடிய ஆபத்துகள், முசிபத்துகள், நோய்கள், பிணிகள், ஹசதுகள், பொறாமைகள், கண்ணீர்கள் அனைத்தில் இருந்தும் யா அல்லாஹ், உன்னிடம் நான் பாதுகாவல் தேடிக்கொள்கிறேன். எதிர்பாராத நன்மைகளையும் எதிர்பாராத நற்செய்தியிலும் உன்னிடம் கேட்டவளாக, எதிர்பார்த்திராத ஆபத்துகள், முசிபத்துகள், நோய்கள், பிணிகள் அனைத்திலிருந்தும் என் ரப்புல் இஸ்ஸத்திடம் இரக்கமுள்ள இன்ன ரப்பி ரஹீமுல் வதூத், என் ரப்பு இரக்கமுள்ளவன், என்றென்றும் உள்ளன்பு மிக்கவனிடம் நான் பொறுப்பை ஒப்படைத்து நான் மண்டியிட்டு மன்றாடுகிறேன். எனக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக, எனது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வாயாக, எனது குடும்பத்திலே பாதுகாத்துக் கொள்வாயாக என்றெல்லாம் நாம் கேட்கும்போது கடைக்கும், தொழிலுக்கும், குடும்பத்திற்கும், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நாம் கேட்க போகும்போது இறைவனுடைய பேரருள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். இதுல எந்த ஒரு சந்தேகமுமே நீங்க கொள்ள வேண்டாம். இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். எந்த மந்திரமும் எந்த மாயமும் யாருடைய எதுவும் பலிக்காது. மந்திரத்தில் மாங்காய் கூட பலிக்காது. ஷைத்தானை எடுக்கிற, முசிபத்தை எடுக்கிற, யாரும் செஞ்சிருக்காங்க அதை எடுக்கிற, இதை எதுவுமே நம்பிக்கை வைக்காதீங்க. இறைவன்கிட்ட கேளுங்க. சூரா ஃபலக், சூரா நாஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சூரா ஃபாத்தியா இதெல்லாம் அதிகமாக ஓதிவாங்க, சூரா இக்லாஸ் அதெல்லாம் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் அதிகமாக ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் இது மட்டுமே நம்ம குடும்பத்துக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை, ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு தருணங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நாள் வாழ்க்கை உலக வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப கொஞ்ச நாள் வாழ்க்கை. நிரந்தரமாக வாழ போறது மௌத்தே இல்லாத வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கைக்காக, இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக கொஞ்சம் டைம் எடுத்து இறைவனுக்காக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் முகம் பார்ப்பார். அதுக்குருணி அதுக்குறுக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, என்ன நினைவு கூறு, ஒன்னு நான் நினைவு கூறுறேன். நீ துவா செய்துட்டால் உடனே நான் பதில் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் பொறுமை வேண்டும் எல்லாத்துக்கும். ஆமா, தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.